கடலை பார்க்குறப்போ உனக்கு என்ன தோணுது? என்ன தெரியுது? ஒரு சில அலைகள் வந்து ஃபாஸ்டா வருது. மத்த அலைகள் எல்லாம் ஸ்லோவா வருது. இப்படித்தான் நம்மளோட வாழ்க்கை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா சொன்னா. இப்படித்தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒரு சில நேரம் சந்தோஷமா இருக்கும், ஒரு சில நேரம் துக்கமா இருக்கும், சோதனைகளும் காணப்படும். ஆனா ஒரு காரியத்தை மட்டும் நம்ம மறக்கக்கூடாது. இந்த அலைகளை எல்லாம் உண்டாக்கி அதை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இல்லை. தேவன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறாருன்னா, ஏன் நம்மட வாழ்க்கையில சில நேரங்கள் சோதனைகளையும் கஷ்டங்களையும் அனுமதிக்கிறாரு? நீ கேட்கிற இதே கேள்விதான் பல பேருக்கு இந்த உலகத்துல இருக்குது. ஆண்டவர் ஏன் சோதனைய அனுமதிக்கிறாரு? வேதத்துல நம்ம பார்த்தோம்னா யாக்கோபு எடுக்கலாம், ஜோபு எடுக்கலாம், தாவீது எடுக்கலாம். யாக்கோபோட வாழ்க்கையில எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சார் இல்லையா? அதே போல தாவீது பாலைவனத்துக்கு ஓடி போனாரு. அதே போல ஜோபு எல்லாவற்றையும் இழந்தாரு. ஆனாலும் நம்ம பைபிளை படிச்சுட்டு வர்ற ஒரே ஒரு காரியம் மட்டும் தெரியுது. ஆண்டவர் அவங்களோட வாழ்க்கையில இறுதியில அவரோட திட்டத்தை மட்டும் அவர் நிறைவேற்றினாரு. அதே போலதான் ஆண்டவர் கஷ்டத்தை கொடுத்துட்டாரு என்று சொல்லி நம்மளை கைவிடல, நம்மளை மறந்து போகல. ஆனா அந்த கஷ்டத்தின் மத்தியில இருந்தும் ஏதோ ஒரு வகையில நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்றதை நம்ம அறிந்து கொள்ள வேணும். அப்படியானால் நம்ம கஷ்டங்கள் வந்து முதல்ல நம்ம என்ன செய்யணும்? பதட்டப்படாம முதல்ல ஜெபம் பண்ண வேணும். சூழ்நிலையை பார்க்காம அந்த சூழ்நிலைக்கு மேலான தேவனை பார்க்க வேணும். உணர்ச்சி வசப்படாம தேவனை வாக்கு கொடுத்த வாக்கு திட்டத்துல உறுதியா நிற்க வேணும். இதுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி ஏதாவது பைபிள் வசனம் இருக்கா? ஏசாயா 43:2 சொல்லப்படுது, நீ தண்ணீர்களை கடந்து வந்தாலும் தண்ணீர்கள் உன்மேல புரளாது, நீ அக்னியை கடந்து வந்தாலும் அந்த அக்னி உன்மேல வந்து புரளாது. இப்ப பிரச்சனைகள் சோதனைகள் வருந்தான், ஆனால் அந்த பிரச்சனைகள் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது என்று இந்த வார்த்தைகள் உறுதிப்படுத்துகிறது. இப்பதான் எனக்கும் ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. அந்த வார அலைகளும் நின்று போவத, அதுக்கு வச்ச எல்லையும் அதை தாண்டி வரல. இதே மாதிரி தான் நம்மட வாழ்க்கையிலயும் எவ்வளவு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் அதுக்கு அமைச்ச எல்லைய அது தாண்டி வரல. கரெக்டா சொன்னா. வேதத்துல சொல்லப்படுகிறது, மனுஷருக்கு உண்டாகுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு உண்டாகுவது இல்லை என்று சொல்லி தேவன் நல்லவராய் இருக்கிறார். In today's generation, mainly youngsters and Gen Z, இவங்களுக்கெல்லாம் ஒரு லீட் இல்லாம ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாம நிறைய ஆட்கள் கன்ஃபியூஷன்லயும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல வாரீங்க? மொழிகள் 3 5, 6 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் சுய புத்தியில் சாராமல் கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையாயிரு என்று சொல்லி. உலகம் பல குரல்களை சொல்லும், ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு இளைஞன் கர்த்தருடைய குரலை மாத்திரம் அவன் கேட்டு நடப்பான். கர்த்தர் அவனை கைட் பண்ணி நடத்துவார். உலகத்துல உள்ளவங்களோட குரல்களை அவன் கேட்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. மம்மி எனக்கு இந்த கடன் நல்ல ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கு. நம்மட வாழ்க்கையில எவ்வளவு பெருசா அலைகள் அடிச்சாரு, நம்மட நோக்கம் அலைகளை நோக்கி இல்லாம கர்த்தரை நோக்கி. சரியா சொன்னா. இதுதான் விசுவாசத்தின் வாழ்க்கை. நம்மளோட வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், ஆனால் தேவனுடைய அன்பும் தேவன் கொடுத்த வாக்கு தத்தமும் தேவன் நம்மையில வைத்திருக்கிற தெய்வ பிரசனமும் என்றென்றைக்கு மாறாமல் இருக்கணும். இதே போல உன்னுடைய வாழ்க்கையிலையும் உனக்கு இந்த வாழ்க்கையில எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் இந்த பார்வை வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தா இந்த வாழ்க்கையில நீ மிகவும் உச்சக்கட்டத்தை நீ அடைவாய் என்று ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்.